ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் குருசிவா. இது உங்கள் சினிமா சித்தர் சேனல். உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதையும் தண்ணி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம ஷோவில் கல்கி இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். கல்கி இந்த படத்தில் பிரபாஸ், அப்புறம் உலகநாயகன் கமலஹாசன், அமிதாப் பச்சன் இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை எழுதியிருக்கார் நாகஸ்வின். இந்த படத்துக்கு படம் ஷூட்டிங் ஆரம்பித்த நாள்லேருந்தே ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பேன் இண்டியா ப்ராஜெக்ட். அதை தாண்டி பிரபாஸ் அப்படிங்கிற ஒரு பேன் இண்டியா ஸ்டார் நடிக்கிறாரு. வரிசையாக நிறைய படங்கள் ஓடனாலும் அவருக்கான மார்க்கெட் அண்ட் கிரேஸ் இருக்குது அப்படிங்கிறது இந்த படம் புக்கிங்ஸில் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இதெல்லாம் எப்படி இருக்குது, நிறைய ஸ்டார்ஸ் இந்த படத்தில் வந்து இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் பண்ணினால படத்துக்கு ரொம்ப ஹைப் அண்ட் க்யூரியாசிட்டி அதிகமாக இருந்ததுங்க. ஸோ படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. படத்தோட டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 3 ஹவர்ஸுங்க. ரொம்ப பெரிய படம் அப்படின்னே சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ஸில் ஒரு டெக்னிக்கலான ஒரு சூப்பர் டீம் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டீமுக்கு கண்டிப்பாக நம்ம தேங்க் பண்ணி ஆகணும். ஸோ என்னென்னலாம் பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி விஎஃப்எக்ஸ் அண்டு கிராஃபிக்ஸ் நிஜமாலே சொல்கிறேன், ஆல்மோஸ்ட் நியர் ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு நெருங்கிட்டோம் இந்தியன் சினிமா அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப அருமையாக நாகஸ்வின் பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் யோசிச்சு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது அந்த விஷுவலாக இந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருந்தது. விஷுவல் ட்ரீட்டுங்க இந்த படம், கண்டிப்பாக அதை சொல்லி ஆகணும். நான் செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த விஎஃப்எக்ஸ்க்கெலாம் உயிரை கொடுத்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அந்த படத்தோட குவாலிட்டி பார்க்கும்போது நம்மளுக்கு கிளியராக தெரியுதுங்க. நீங்களும் தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இந்த படத்தை வந்து ஓடிடிலேயோ அப்புறம் நார்மலாக ஃபோன்லேயோலாம் டவுன்லோட் பண்ணி பார்க்காதீங்க. தேட்டரில் போய் பாருங்கள். இது தேட்டர் ஃபிலிம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸில் ஒரு குவாலிட்டியான டெக்னிக்கல் டீம் கொண்ட டீம் இந்த படத்தை சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக சொல்கிறேன். அடுத்து இது ஒரு மேஜர் ப்ளஸ். செகண்ட் ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் எல்லா கேரக்டர்ஸுக்கும் முக்கியத்துவம் இருக்குது. ஆனால் ஒரு கேரக்டரை பற்றி ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னு இங்கே எனக்கு தோணுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமிதாப் பச்சன் அவர்கள் நடித்திருந்த எல்லா சீன்ஸுமே ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அவர் வந்து இந்த படத்தை தூக்கி நிறுத்தியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஒரு 1 hour கடைசியில் ப்ரீ இன்டர்வல் அந்த டைமில் தான் வராரு. ஆனால் அவர் வந்து இந்த படத்தை அவரோட தோளில் கேரி பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் இன்னொரு வில்லனாக வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அவரும் ரொம்ப அருமையாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்துக்கு பெரிய பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூசிக்குங்க. பேக்ரவுண்ட் மியூசிக். படத்தில் தேவையில்லாத பாடல்களே கிடையாது. பாடல்கள் அங்கங்கே வருது, அதுவும் எப்போல்லாம் தேவையோ அது 2 பாட்டு தான். அது அங்கங்கே கட் பண்ணி அப்படி போட்டிருக்காங்க. ஆனால் வந்து பாடல்கள் இல்லைனாலும் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் தன்னோட உயிரை கொடுத்துருக்காரு சானா அப்படின்னு சொல்லலாம். ஒரு சூப்பரான பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்தில் அவர் கொடுத்துருக்காருங்க. அவ்வளோ அருமையாக இருந்தது பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவ்வளோ பேசிச்சு. பிரபாஸ் இன்ட்ரோ ஆனதுக்கப்புறம் ஒரு 10 minute சீக்வன்ஸ் வந்து அதில் வந்து சும்மா சூப்பராக ஒரு பிஜிஎம் கொடுத்துருந்தாரு. இதை தாண்டி நிறைய மியூசிக், படம் ஃபுல்லுமே மியூசிக் ட்ராவல் பண்ணுது. அது எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது. தீபிகா படுகோன் வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு கூப்பிட்டு வருவாங்க. அப்போ வெறும் பிஜிஎம் தான், டைலாக்ஸே கிடையாது. ஒரு 2 to 3 minutes அந்த பிஜிஎம்லேயே வந்து அந்த சீனுக்கு உயிர் கொடுத்துருந்தாரு. சந்தோஷ் நாராயணனுக்கு பெரிய நன்றி அப்படின்னே சொல்லணும். அவ்வளோ அருமையான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்தில் அவர் கொடுத்துருக்காரு. அதுக்கடுத்து பிரபாஸ் எப்பயும் போல் அவருக்கு கொடுத்துருந்த ரோலை டீசெண்டாக பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். தீபிகா படுகோன் இந்த படத்துக்கு மெயின் கேரக்டர். தீபிகா படுகோன் அவங்க வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். திஷா பட்டானி அவங்கள வந்து வந்தாங்க, ஒரு 3-4 சீன்ஸ் இருக்காங்க, போகிறாங்க, அவ்வளோதான் திஷா பட்டானிக்கான ரோலு. இதெல்லாம் இப்படி இருக்க நிறைய 4-5 கேமியோஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு நான் சொல்ல வரணும், நீங்கள் தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ இதெல்லாம் படத்தோட ப்ரோஸ், அதாவது பெஸ்ட்டாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம் நான் சொன்ன விஷயங்கள்லாம். அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் வந்து இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா, படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது எப்படா இன்ட்ரோல் வருங்கிற ஒரு ஃபீல் வந்துடுது. ஏன்னா நம்மளோட பொறுமையை ரொம்ப சோதிக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு கேரக்டர்ஸாக இன்ட்ரோ பண்ணி அதோட டெப்த்தை சொல்லி பொறுமையான ஸ்க்ரீன் ப்ளே. நல்லா இல்லைன்னு சொல்ல முடியல, பட் ஆனாலும் ரொம்ப ஸ்லோ ஃபஸ்ட் ஹாஃப் அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளை கொஞ்சம் சோதிச்சுது அப்படின்னே சொல்லலாம் ஃபஸ்ட் ஹாஃப். பட் டெக்னிக்கலி ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தது, அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். செகண்ட் ஹாஃப் வந்து ஆரம்பத்துலேருந்தே நல்ல சூப்பரான ஒரு டீசன்ட் ஸ்க்ரீன் ப்ளே வந்து டேரக்டர் வச்சுருந்தாரு. அது வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு படத்தை எடுத்துகிட்டு போச்சு அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் பொறுமை இருந்து ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் ஒரு தமிழ் படம், அதாவது நான் தமிழில் பார்த்தனால சொல்கிறேன், தமிழாக இருக்கட்டும் தெலுங்காக இருக்கட்டும் அந்த மாதிரி ஃபார்மேட்டில் ஒரு படம் பார்க்கலாம் பிடிக்கும் அப்படின்னா இந்த படத்துக்கு போங்க. நிறைய கமர்ஷியல் மசாலா எலிமெண்ட்ஸ்லாம் இந்த படத்தில் இருக்காது. தேவையில்லாத குத்துப்பாடல்கள்லாம் இதில் இருக்காது. எது தேவையோ அதை வந்து டேரக்டர் டீசெண்டாக ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினச்சிருக்காரு. அது நல்லாவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. என்ன ஃபஸ்ட் ஹாஃபில் நம்மளை கொஞ்சம் சோதிக்கிறாங்க, செகண்ட் ஹாஃபில் நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம்.
சரி எல்லாரை பற்றி சொல்லிட்டு இவரை பற்றி சொல்ல அப்படின்னா நம்மளோட உலக நாயகன் கமலஹாசன் 2 சீன் தாங்க வராது படத்தில் மொத்தமாகவே, 2மே இம்பார்ட்டண்ட்டான சீன்ஸு. முதல் சீனில் வரும்போது என்னடா அவரோட ஒரு வார்த்தைகள் அந்த டைலாக் பேசுறதுலாம் அவரோட டங்க இருக்குது, பட் அவரை பார்த்த ஒரு ஃபீல் வரல. பட் கிளைமேக்ஸில் உங்களுக்காகவே ஒரு சில விஷயங்கள் வச்சுருக்காங்க, போய் தேட்டரில் பாருங்கள். கமலஹாசனோட நடிப்பு ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். நடிப்புங்கிறத விட அவரோட ப்ரெசன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். தாண்டி நிறைய ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் இருக்காங்க. பிரம்மானந்தம் சார் வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பசுபதி அவர்கள் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய ரோல் சொல்லிகிட்டே போகலாம். சோபனா மேடம் வந்து ஒரு சூப்பரான கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஓரளவு டீசெண்டாக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அமிதாப் பச்சன் சாரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அருமையாக இருந்தது. அவர் தான் இந்த படத்துக்கு மேஜர் ப்ளஸ் அப்படின்னே சொல்லுவேன். படம் என்ன ஜானர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அழகாக ஒரு மகாபாரதம் கான்செப்டை வச்சு அது ஃப்யூச்சரில் எப்படி ரிலேட் பண்ணுறாங்கங்கிறத டேரக்டர் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கான படம்ங்க. பட் ஸ்க்ரீன் ப்ளே ஸ்லோவாக தான் இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டான ஸ்க்ரீன் ப்ளே கொண்ட படம் இது கிடையாது. பட் உங்களுக்கு அந்த ஸ்டாண்டர்ட் அண்ட் குவாலிட்டி ஆஃப் ப்ரெசென்டிங் எ ஃபிலிம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது இந்த படத்தில் டாப் நாச். அதுவும் ஆல்மோஸ்ட் நியர் ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னே சொல்லுவேன். உங்களுக்கு சூப்பரான ஒரு பிஜிஎம் இந்த படத்தில் இருக்குது. அதை தாண்டி நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. நீங்கள் அந்த புஜ்ஜிங்கிற கதாபாத்திரம் வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி ஒரு கதாபாத்திரம், அது வந்து ஒரு பொருளில் ஒரு கதாபாத்திரத்தில் ஒரு பெரிய நடிகை வந்து அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே பெரிய பக்கபலம். என்ன இருந்தாலும் ஃபஸ்ட் ஹாஃபில் நம்மளை கொஞ்சம் சோதிப்பாங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் படத்துக்கு பிளான் பண்ணிட்டு போங்க. ஓவரால் அந்த படம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டீசெண்டான படமாக வந்திருக்கு கல்கி. இந்த படத்துக்கு சினிமா சிதர் சேனலில் கொடுக்குற ரிவ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.25 அவுட் ஆஃப் 5. பர்டிகுலர்லி அந்த ஸ்டாண்டர்ட்ஸ், சூப்பரான ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து டெக்னிக்கல் டீம் மெயின்டைன் பண்ணி ஒரு கண்ணுக்கு அப்படியே பார்க்கும்போதே ஒரு ஃபீஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை மாதிரி ஒரு ட்ரீட், விஷுவல் ட்ரீட் கொடுத்துருந்தாங்க. அதுக்காகவே இது கொடுப்பேன் 3.25 அவுட் ஆஃப் 5. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.